ஓபிஎஸ்க்கு அக்னி பரீட்சை, போடியில் தேர்தல் யுத்தம். இந்த தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவது அவரது அரசியல் வாழ்வை தொடர மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது. அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்திலும், அவரது மறைவுக்கு பிறகு பழனிசாமிக்கு அடுத்த இடத்திலும் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராகவும் துணை முதல்வராகவும் செல்வாக்காக இருந்தவர். பழனிசாமியுடன் ஏற்பட்ட கருத்து மோதலால் முதல்வராக இருந்த ஒருவர் மாற்று கட்சிக்கு தாவியவர் என்ற வரலாற்றையும் ஓ பன்னீர்செல்வம் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆரம்பத்தில் சசிகலாவுக்கு எதிராகவும் அதன் பிறகு பழனிசாமிக்கு எதிராகவும் ஓ பன்னீர்செல்வத்தை முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் தர்ம யுத்தத்துக்கு தூண்டிவிட்டனர். இதை வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் திமுகவில் தனியாக சென்று சேர்ந்த போது ஓ பன்னீர்செல்வமே வெளிப்படையாக பேசினார். 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட தோல்விக்கு ஓ பன்னீர்செல்வம் முக்கிய காரணம் என்று கருதியதில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் சேர தயாராக இருந்ததும் அவரை மீண்டும் சேர்க்க பழனிசாமி மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. திமுகவில் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் நிற்க போவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது போடியில் மீண்டும் நிற்க போவதாக கூறப்படுவதால் இந்த தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகள் வேலை பார்த்த யாராவது போட்டியிடலாம் என நினைத்த திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு புறம் ஓ பன்னீர்செல்வத்தை தோற்கடிக்க அதிமுக, அமமுக, பாஜக வரிந்து கட்டிக்கொண்டு முயற்சியையும் செய்து வரும் நிலையில், மற்றொரு புறம் அதிமுக அதிகார போட்டியில் பின்னடைவை சந்தித்த அவர் தற்போது திமுகவின் ஆதரவுடன் தன் அரசியல் இருப்பை தக்க வைக்க போடி தொகுதியின் வெற்றி அவருக்கு மிகப்பெரிய சவாலாகவும் தேவையாகவும் மாறியுள்ளது. மேலும் தென் மாவட்டங்களில் தனக்குள்ள செல்வாக்கை திமுகவில் நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் அவருக்கு உள்ளது. இந்த நிலையில் ஓபிஎஸ் போடியில் நிற்பது உறுதியாகியுள்ளது. போடியில் 1989 ஆண்டு ஜெயலலிதா போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் இந்த தொகுதி நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதியாக ஒவ்வொரு முறையும் பார்க்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது 4வது முறையாக திமுகவில் போட்டியிட இருக்கிறார். 2021 ஆண்டு தேர்தலில் திமுகவில் தங்க தமிழ்ச்செல்வனும் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வமும் போட்டியிட்டனர். இருவரும் அதிமுகவில் இருந்தபோது ஜெயலலிதாவாலேயே தீர்த்து வைக்க முடியாத அளவு இரு துருவங்களாக அரசியல் செய்தனர். ஓ பன்னீர்செல்வம் மீதான அதிருப்தியில் அவர் அமமுகவுக்கு சென்று பின் திமுகவில் இணைந்துள்ளார். தற்போது திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்த நிலையில் கட்சி தலைமை அறிவுறுத்தலில் வெளியுலகில் அவருடன் இணக்கமாக இருப்பது போல் செயல்படுகிறார். ஆனால் திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்ததை தங்க தமிழ்ச்செல்வனும் காலம் காலமாக ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து அரசியல் செய்து வந்த திமுகவினரும் ரசிக்கவில்லை. இது குறித்து உள்ளூர் திமுகவினர் கூறும்போது, திமுக பார்த்து அவரை போடியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்தால்தான் உண்டு. ஆனால் அவர் கட்சியில் சேர்ந்ததை விரும்பாத திமுகவினர் உள்ளடி வேலை பார்ப்பார்கள். 3 முறை போடி எம்எல்ஏவாக இருந்தும் தொகுதிக்கு அவர் பெரிதாக எதுவுமே செய்யவில்லை. உள்ளூரில் நீடிக்கும் அதிருப்தியால் ஓ பன்னீர்செல்வமே ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தொகுதியை கேட்டதாகவும், ஆனால் திமுக தலைமை போடியில் நிற்க வலியுறுத்தியதாகவும், அதனாலேயே அவர் போடி தொகுதிக்கான நேர்காணலில் பங்கேற்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகள் கட்சி வேலை பார்த்து வந்த யாராவது நிற்கலாம் என திமுகவினர் நினைத்திருந்தனர். தற்போது ஓ பன்னீர்செல்வம் வந்து நிற்பதை திமுகவினராலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றனர். அதிமுகவினர் இது குறித்து பேசும்போது, அதிமுகவில் இத்தொகுதியில் கடந்த முறை தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நாராயணசாமி போட்டியிடும் வாய்ப்பு அதிகம். ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்தவரை அவரால் நாராயணசாமி வளர முடியாமல் தவித்து வந்த நிலையில் அவரது அரசியல் வாழ்க்கைக்கு இந்த தேர்தல் வெற்றி முக்கியமானது. ஓ பன்னீர்செல்வமும் வெற்றி பெற்றால்தான் அவரது அரசியல் எதிர்காலம் தொடரும். இல்லாவிட்டால் அவரது அரசியல் வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிடும். அவரது அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர பழனிசாமி தலைமையிலான அதிமுக முக்கிய கவனம் தரும் என்று தெரிவித்தனர்.